வணக்கண்ணா ரமேஷனா, நல்லாங்களா? வணக்கம் தம்பி. என்ன எவ்வளவு தொலைவு? ஒண்ணுலண்ணா, இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் என்னவாமா நெக்ஸ்ட் என்னவாமா நடக்க போகுது? ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள போய்கிட்டே இருக்கு. அதை பத்தி லைட்டா சொல்லுங்கண்ணா. தமிழ்நாடு களம் வந்து இப்ப 2026 தேர்தல் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு உண்டாயிருக்கு. அதாவது எப்படின்னா, ஈக்குவல் எப்படின்னா 3 கட்சிகள் மும்முனை போட்டிகள் வந்து நடைபெற்றது. அதுல வந்து எப்படின்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, 108 சீட்டை வந்து கைப்பற்றிட்டாரு. இப்ப 108 சீட்டு பெரும்பான்மை பெற்றும் அவருக்கு வந்து ஒரு 10 தொகுதிக்கு வந்து இடையூறா இருக்கு. 118 இருந்தால் தான் பெரும்பான்மை இருந்தால் தான் சிஎம் சீட்ல உட்கார முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆளுநர் வந்து சந்திச்சு பேசினாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 118 பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தாங்க சிஎம் கேண்டிடேட்டா உங்களை வந்து பதவியேற்பு செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நேற்று வந்து அவங்க தலைமை பேசி காங்கிரஸ் 5 சீட்டு வந்துருச்சு. இந்த 5 சீட்டோட சேர்த்துனா 113 பெரும்பான்மை 13 சீட்டை வந்துருச்சு. அதன் பிறகு இப்ப என்ன வேணும்னா, இன்னும் 5 சீட்டு தேவைப்படுது. அந்த 5 சீட்டுக்காக சிறுபான்மை கட்சிகளை சில பேர்கிட்ட வந்து அவர் அறிக்கை மூலமாக அவர்களை வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க. அவங்க தலைமை பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற நிகழ்வு இதுதான் தம்பி. கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுதான் தமிழ்நாட்டுல வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ தம்பி.